It's story time. செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட அடிவாரத்தில் இருந்த மகத நாட்டுக்கு பக்கத்தில் விதேக நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு தேஜேந்திரா. அவரோட விதேக நாடு ரொம்ப சின்ன நாடுங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்கிட்ட படைபலம் இல்லை. எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற மகத நாட்டை பார்த்து பயந்துகிட்டே இருக்க வேண்டி இருந்துச்சு. பொருளாதாரத்திலையும் இயற்கை வளங்கள்லையும் படைபலத்திலையும் மகத நாடு விதேக நாடு மாதிரி 100 மடங்குக்கு மேல பலமுள்ள ஒரு நாடா இருந்துச்சு. விதேக நாட்டோட ராஜா தேஜேந்திரா பயப்படுற மாதிரி மகத நாடு விதேக நாட்டுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்கல. ஆனா தேஜேந்திரா தான் மகத நாட்டு ராஜாவோட தன்னை எப்பவுமே ஒப்பீடு செஞ்சு பார்த்து நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மகத நாட்டுல ஒரு பெரிய அணை கட்டினா இவரும் விதேக நாட்டுல போட்டிக்கு ஒரு குளத்தை வெட்டி அதுக்கு அணைன்னு பேரு வைப்பாரு. தேஜேந்திராவை சுத்தி எப்பவுமே அவருக்கு துதி பாடுற ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் இந்த குளம் மகத நாட்டுல கட்டியிருக்கிற அணையை விட எப்படியெல்லாம் உயர்ந்தது அப்படின்னு எதையாவது சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தேஜேந்திராவோட ஆட்சிக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க மேல ராஜத்ரோக வழக்க போட்டு அவங்கள சிறையில் அடைக்கிற வேலையையும் தேஜேந்திரா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதை பத்தி சரியா தெரியாம அந்த ஊர்ல இருந்த வம்சின்னு ஒரு வியாபாரி, நான் மகத நாட்டுக்கும் போயிருக்கேன், அங்க கட்டியிருக்கிற அணைய இந்த குளத்தோட ஒப்பீடு செய்யவே முடியாது, இந்த குளம் மாதிரி 1000 மடங்கு பரப்பளவுல அதிகம் இருக்கிற அணை அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னிக்கு ராத்திரியே அரசாங்க காவலர்கள் வந்து வம்சியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. வம்சி அடைக்கப்பட்டிருந்த சிறை அரண்மனைக்கு நேர் எதிரில் தான் இருந்துச்சு. தன்னை நீதிபதிகள் விசாரிக்கும் போது தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லலாம் அப்படின்னு வம்சி காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த சிறைக்கு வந்த அதிகாரிகள், இன்னும் 10 நாள்ல உனக்கு மரண தண்டனை அப்படின்னு வம்சி கிட்ட சொன்னதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அன்னைக்கு பூரா சிறையில கொடுத்த சாப்பாடை கூட சாப்பிடாம வம்சி அழுதுகிட்டே இருந்து அப்படியே தூங்கியும் போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா தேஜேந்திரா கொஞ்ச நேரத்துக்கு மொட்டை மாடியில நின்னு முழு நிலவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கி ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் சிறையில இருந்த வம்சிக்கு மறுபடியும் முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்த உடனே இன்னும் 10 நாள்ல தனக்கு மரண தண்டனை அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு போனதும் அவரோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவரு உடனே தன்னோட குடும்பத்தை நினைச்சு பெரிய குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அழுகை ராஜா தேஜேந்திராவுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு. ஆனா அழுகைக்கு நடுவுல வம்சி திடீர்னு, கடவுளே, நான் தப்பு செஞ்சேனா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும், தீர்ப்பை நான் உங்கிட்டையே விட்டுடுறேன், உனக்கு என் மேல இரக்கம் இருந்தா இந்த ராஜாவால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அழுதது ராஜா தேஜேந்திராவுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. அவரு உடனே அரண்மனை காவலர்கள் கிட்ட, சிறைச்சாலையில இந்நேரத்துக்கு யார் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து, நம்ம நாட்டு ஏரிய மகத நாட்டு ஏரியை விட சின்ன ஏரின்னு சொன்ன வியாபாரி தான் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் தேஜேந்திராவோட கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவரு உடனே வம்சிய அரண்மனைக்கு இழுத்துக்கிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டாரு. கொஞ்ச நேரத்துல சிறை அதிகாரிகள் வம்சியை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. தேஜேந்திரா வம்சி கிட்ட, நீ சிறைச்சாலையில என்ன சொல்லி அழுத? கடவுளுக்கு உன் மேல இரக்கம் இருந்தா என்னோட உத்தரவு உன்னை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. மரண தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்ச வம்சி, இல்ல ராஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க,
மகத நாட்டுல கட்டியிருக்கிற ஏரியோட பரப்பளவை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போதே தேஜேந்திரா இடைமறிச்சு, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. உன்னோட ராஜதுரோக பேச்சுக்கு உனக்கு மரண தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனா உன்னோட திமிரு இன்னும் அடங்கவே இல்லை. கடவுளுக்கு உன் மேல இரக்கம் இருந்தா என்னோட உத்தரவு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீ சொன்னத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ நம்புற கடவுள் என்னை விட பெரியவரா? அவரு நினைச்சா என்னோட உத்தரவை செயல்படுத்த விடாம செஞ்சிட முடியுமா? அதையும் தான் பார்ப்போம். உனக்கு 10 நாள் கழிச்சு கொடுக்க வேண்டிய மரண தண்டனைய இன்னைக்கே கொடுக்கறேன், இந்த ராத்திரியிலேயே கொடுக்கறேன். அதை உன்னோட கடவுள் எப்படி தடுத்து நிறுத்துறாருன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறை அதிகாரிகள் கிட்ட இவனை இழுத்துக்கிட்டு போய் உடனடியா மரண தண்டனைய நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாரு. போகும்போது வம்சி தேஜேந்திரா கிட்ட, நீங்க ராஜாவா இருந்தாலும் கடவுள் ஆயிட முடியாது, கடவுள் நினைச்சார்னா இப்பவும் என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. 10 காவல் வீரர்கள் வம்சியோட கையையும் காலையும் ஒரு கயத்தால கட்டி ஒரு குதிரை மேல ஏத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த மரண தண்டனையை நிறைவேற்றுற மைதானத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. 10 வீரர்களும் வெளிச்சத்துக்காக கையில ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த மைதானத்தை நெருங்கும் போது நிறைய குதிரைகள் வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே காவல் வீரர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவ்வளவு குதிரைகள் ஒரே நேரத்துல வருதுன்னா அது வீரையனோட கொள்ளை கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த காவலர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த வழியா பயணம் போற பயணிகளையும் வியாபாரிகளையும் மறிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையையும் கொள்ளையடிக்கிற கும்பல் தான் வீரையனோட கொள்ளை கூட்டம். வீரையனோட கொள்ளை கூட்டம் வந்து சுற்றி வளைச்ச உடனே எல்லா காவலர்களும் அவங்க கிட்ட இருக்கிற உடைவாளை கொடுத்துட்டு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. வீரையன் அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப கேவலமா சிரிச்சான். இவங்களுக்கெல்லாம் பேரு வீரர்கள், ஒருத்தன் உடம்புலையாவது உறுதி இருக்கான்னு பாருங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை படையில வச்சுக்கிட்டு மகத நாட்டு ராஜாவோட தன்னை ஒப்பீடு செஞ்சுக்கிற தேஜேந்திராவுக்கு வெக்கமா இல்லையா? நாங்க கொள்ளை கூட்டம்தான், ஆனா எங்களை பிடிக்கிற அளவுக்காவது உங்க ராஜாவுக்கு துணிவு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு தன்னோட கூட்டத்துக்கிட்ட, இந்த 10 குதிரைகளையும் புடுங்கிக்கிட்டு இவங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விடுங்க அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வீரையன் கிட்ட வந்து, ஒரு குதிரை மேல யாரோ ஒருத்தனை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். வீரையன் போய் வம்சிய பார்த்துட்டு, இவன் நல்ல உயரத்தோட திடகாத்திரமா இருக்கான், இவனை ஏதாவது ஒரு நாட்டுல அடிமையா வித்திட முடியும், இவனை ஏதாவது ஒரு குதிரையில ஏத்துங்க, நாம எல்லாரும் இப்ப இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். தேஜேந்திராவோட வீரர்களை எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுட்டு வம்சிய ஒரு குதிரை மேல ஏத்திக்கிட்டு அந்த கொள்ளை கூட்டம் அங்கேருந்து கிளம்பிச்சு. பாதி ராத்திரியில அந்த கொள்ளை கூட்டம் ஒரு காட்டு வழியா போகும்போது எங்கேந்தோ திடீர்னு ஒரு சிங்கம் அந்த கொள்ளை கூட்டத்தை துரத்த ஆரம்பிச்சுது. கொள்ளை கூட்டத்துல இருந்த எல்லாரும் உயிருக்கு பயந்து ஆளுக்கு ஒரு திசையா குதிரைய விரட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த இருட்டுல குதிரை மேலேந்து கீழே விழுந்த வம்சிய யாருமே கவனிக்கல. குதிரை மேலேந்து தலை குப்புற கீழே விழுந்த அதிர்ச்சியில வம்சி அப்படியே மயக்கமாயிட்டாரு. பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த சிங்கம் வம்சியோட உடம்புல அசைவில்லைன்னு பார்த்து அவர் இறந்துட்டதா நினைச்சு அவரோட சட்டைய பல்லால கவ்வி தன்னோட குகைக்கு இழுத்துக்கிட்டு போச்சு. வம்சிய கொண்டு போய் குகையில போட்டுட்டு மறுபடியும் சிங்கம் கிளம்பி வேட்டைக்கு போயிடுச்சு. லேசா பொழுது விடிகிற நேரத்துக்கு வம்சிக்கு சுய நினைவு வந்துச்சு. அவரு கண்ணை திறந்து பார்த்தப்போ குகைக்குள்ள சிங்கம் இல்ல. அந்த குகை முழுக்க சிங்கம் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டவங்களோட எலும்பு துண்டுகளா கிடந்துச்சு. அப்படி வந்தவங்களோட உடைமைகளும் அங்கங்க கிடந்துச்சு. அங்க கிடந்த ஒரு பைய வம்சி திறந்து பார்த்தப்போ அது நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு. வம்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட கையையும் காலையும் கட்டியிருந்த கயிறெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு தங்க நாணயம் இருந்த மூட்டையையும் எடுத்துக்கிட்டு சிங்கத்துக்கிட்டேந்து தப்பிச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு. தூரத்துல ஒரு பெரிய நகரம் தெரியறத பார்த்து அவரு தன்னோட தங்க மூட்டைய ஒரு மரத்துக்கடியில புதைச்சி வச்சுட்டு கையில மட்டும் 4-5 தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு அந்த நகரத்துக்கு போனாரு. அந்த நகரத்தை பத்தி விசாரிச்ச அப்பதான் தேஜேந்திராவோட விதேக நாட்டிலேந்து மகத நாட்டுக்குள்ள இருந்த ஒரு நகரத்துக்கு அவரு வந்திருந்தது அவருக்கு தெரிஞ்சிச்சு.
அவர் அந்த நகரத்திலேயே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து புதைச்சி வச்சிருந்த தங்கத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரத்துக்குள்ள போட்டு 2 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய வியாபாரி ஆயிட்டாரு. இந்த 2 வருஷத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம விதேக நாட்டுக்குள்ள போய் தன்னோட குடும்பத்தையும் அவரு மகத நாட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. ஒரு நாள் விதேக நாட்டுல இருந்த தேஜேந்திராவுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்துல, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கடவுள் எப்பவுமே ராஜாவை விட பெரியவர் தான். அவரு நினைச்சா ராஜாவோட உத்தரவையும் மீறி யார வேணா காப்பாத்த முடியும். இத பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா ராஜாங்கிற உங்களோட அகம்பாவம் அதிகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண வியாபாரி வேஷத்துல என்னோட நகரத்துல வந்து என்ன பாருங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சு. கடிதத்தை படிச்ச உடனே தேஜேந்திராவுக்கு அந்த கடிதத்தை எழுதினது வம்சிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. வம்சி இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு தேஜேந்திராவுக்கு தோணுச்சு. ஆனா மகத நாட்டுக்குள்ள ஒரு ராஜாவா தன்னால போக முடியாது. அதனால வம்சி சொன்ன மாதிரியே ஒரு வியாபாரியா வேஷம் போட்டுக்கிட்டு அவரு ஒரு நாள் ராத்திரி கிளம்பி மகத நாட்டுக்குள்ள போனாரு. விதேக நாட்டோட எல்லையை தாண்டி காட்டு வழியா மகத நாட்டுக்கு போய்கிட்டு இருந்த வழியில வீரையனோட கொள்ளை கூட்டத்துக்கிட்ட அவரு மாட்டிக்கிட்டாரு. அவரு சாதாரண வியாபாரி வேஷத்துல இருந்ததுனால வீரையனாலையும் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. தேஜேந்திரா கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு வீரையன் அவரை அடிச்சு ஒரு குதிரையில ஏத்தி ஏதோ ஒரு நாட்டுல கொண்டு அடிமையா வித்துட்டு போயிட்டான். ராஜாவை விட கடவுள் உயர்ந்தவருங்கிறது தேஜேந்திராவுக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.